எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்முடைய சாய்ராம் சார்பா ப்ளஸ் டூ முடிச்ச அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுத்து கௌரவிச்சாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நானும் கூட நின்று சார் கூட இதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக கருதுறேன். ரொம்ப நன்றி சார். இப்படி உன்னதமான விஷயத்துக்கு என்னை கூட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. கேள்விகள் ஏதாவது? சரி, இப்போ இந்த மாணவர்களிடையே வந்து இல்லை பொதுமக்களிடையே இந்த போதை பழக்கம் அதிகமாக இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு அடையணும்? நீங்கள் என்ன பசங்களாம் நம்மளோட தெளிவாக இருக்காங்க. எதை எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். எல்லாருமே என்னோட தெளிவாக இருக்காங்க. அவங்ககிட்ட தான் நம்ம அட்வைஸ் கேட்கணும். எதை எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. திரைப்படங்களில் மட்டுமே மது வேண்டாம் போதை வேண்டாம் சொல்லிட்டு நடிக்கக்கூடிய நடிகர்கள் இன்னைக்கு போதையில் வந்து கை செய்யப்பட்டிருக்கு. போதைப் பொருளை பயன்படுத்துறது எப்படி பார்க்கணும்? நானே இன்னும் திரைப்படத்துக்கு வரல. திரைப்படத்துக்கு இல்லை அது எப்படி பார்க்குறீங்கன்னு? ஆனால் ஆக்சுவலாக எனக்கு அதை பற்றி தெரியலண்ணே. அதுக்குள்ளே நான் போனதில்லை. எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது. நான் போனதில்லை. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியலண்ணே. நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயத்தை எடுத்துட்டு போங்கன்றதான் நிகழ்ச்சியே. அதனால இது கெட்டது வந்து அவங்களா தேடி போயிடுறாங்க. நல்லதை கொண்டு போய் சேருங்க. நன்றி. போய் சேரும். மாணவர்கள் என்றைக்குமே அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்டயும் நான் தான் நிறைய விஷயங்கள் கேட்டுக்கணும். ஏன்னா என்னோட அப்டேட்டாகவும் திறமையாகவும் எல்லாத்துலேயும் வேறு லெவலில் இருக்காங்க. அவங்க கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ சூப்பராக படித்து அவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நிறைய கற்றுக்கணும். நீங்கள் படிப்பு பற்றி சொன்னீங்க சார். அது ஷார்ட் டைம் வந்து நல்லா படிச்சிங்க, மார்க் எடுத்தீங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து படிக்கணும் மன அழுத்தத்தில் இருப்பாங்க. ஆமாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஆமாண்ணா. இப்போ எல்லாருமே மார்க் கம்மியான சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, 10 நாள் மைண்டில் இருக்கும் அந்த விஷயம். 11 நாள் நம்மளே ஜாலியாக ஃப்ரீ ஆகிட்டு ஐபிஎல் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டெம்பரவரியான அந்த விஷயங்கள் எடுத்து மைண்டில் எடுத்து இதுமாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. இப்போ வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக அந்த தப்பான முடிவுகள் எடுக்காமல் எல்லாருமே வேறு லெவலில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக